कृष्ण कृष्णाय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை அத்தியாயம் 7 5 அம்சங்களில் ஸ்ரீ சைத்தன்யர் பதம் ஸ்லோகம் எத்தனை? ஸ்லோகம் 24 பிரபு. 24 பிரபுஜி. ஓகே. दुबिया काया दिया पांडारा उजाड़े आचार्य पांडारा प्रेम सतगुण पाड़े. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பஞ்ச தத்துவத்தின் உறுப்பினர்கள் பிரேமையின் கிடங்கினை சூறையாடி அதிலிருந்த பொருட்களை உண்டு விநியோகம் செய்த போதிலும் பற்றாக்குறை என்பதே இல்லை. ஏனெனில் இந்த அற்புதமான கிடங்கு பூரணமானது. விநியோகிக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த பிரேமையின் அளவு நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகரிக்கின்றது. பொருளுரை. ஒருமுறை கிருஷ்ணரின் அவதாரம் என்று தன்னை கூறிக்கொண்டிருந்த ஒரு ஏமாற்றுக்காரன் தனது சீடன் ஒருவனிடம் தன்னிடமிருந்த எல்லா அறிவையும் வழங்கிவிட்டதால் தற்போது எல்லா ஆன்மீக சக்திகளையும் இழந்து தான் ஆண்டியாகிவிட்டதாக கூறினான். அத்தகைய ஏமாற்றுக்காரர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு பேசுகின்றனர். ஆனால் உண்மையான ஆன்மீக உணர்வானது மிகவும் பக்குவமானது. அது அதிகமாக விநியோகிக்கப்படும் போது அதன் அளவு மென்மேலும் அதிகரிக்கிறது. ஆண்டி என்னும் வார்த்தை ஜட உலகிற்கு பொருந்தக்கூடியதாகும். ஆனால் ஆன்மீக உலகத்தின் பிரேமை என்னும் கிடங்கானது ஒருபோதும் காலியாவதில்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாளிகளின் எல்லா தேவைகளையும் வழங்கி கிருஷ்ணர் அவர்களை பராமரிக்கின்றார். அத்தகைய எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ண உணர்வை பெற விரும்பினால் கூட பிரேமையிடம் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. அவர்களுடைய பராமரிப்பிற்கு தேவையான பொருட்களை வழங்குவதிலும் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் தனி மனிதனால் தொடங்கப்பட்டது. எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது உலகெங்கிலும் நாங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்கின்றோம். இயக்கமும் மேன்மேலும் வளர்ச்சி பெறுகிறது. எனவே பற்றாக்குறை என்ற கேள்விக்கே இடமில்லை. வஞ்சகமான நபர்கள் பொறாமை கொள்ளலாம் என்ற போதிலும் நாம் நம்முடைய கொள்கைகளிலும் பஞ்ச தத்துவத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலும் ஸ்திரமாக இருந்தால் போலி சுவாமிகள், சன்னியாசிகள், மதவாதிகள், தத்துவ அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளால் எந்த விதத்திலும் தடுக்கப்படாமல் இவ்வியக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் இவ்வியக்கம் எல்லா பௌதீக எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. எனவே அத்தகைய அயோக்கியர்களையும் முட்டாள்களையும் கண்டு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புபவர்கள் அச்சம் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்த்தோம், பஞ்சதத்துவா அந்த 5 பேரு அவங்க வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த ஒரு வழிமுறையின் மூலமா அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிரேம தானம். ஓகே, இவங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா? இந்த அனாதைங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். வயது முதிர்ந்தவர்களை வந்து பாதுகாக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். பசுக்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பலவிதமான ஆர்கனைசேஷன் இருக்கு. அது மாதிரி இது பஞ்ச தத்துவா வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இவங்களுடைய இந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதனால என்ன பிரயோஜனம், என்ன வந்து கொடுக்க விரும்புறாங்க, அது மூலமா மக்கள் என்ன அடைய முடியும் இல்லையா? அது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ அந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, பிரேம தான, இவங்க வந்து ஒரு சேரிட்டி பண்றாங்க. இந்த கலியுகத்துல எஸ்பெஷலி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப லோ கிளாஸான ஆளுங்களுக்கு கூட வந்துட்டு அபாத்திர விசார நோ, அது என்னது குவாலிபிகேஷன் பாக்குறதுக்கு வந்து அது டிஃபால்ட்டா கிடையாது.
இப்போ வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு போன்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இன்னொரு போன்ல சேம் அதே ஆப்ஷன் இல்லாம இருக்கலாம். அது ஏங்க இல்ல? டிஃபால்ட்டாவே அதுல கிடையாது. டிஃபால்ட்டாவே இல்லைன்னா என்ன? மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதே அதுல அந்த ஆப்ஷன் வைக்கல. கரெக்டா? அதாவது இப்போ ஒரு போன் வந்து தண்ணியில போட்டு பேசினாலும் பேச முடியும். அது மாதிரி எல்லா போனும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அது டிஃபால்ட்டா அதுதாங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டைலே அதுதான் இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க பஞ்சதத்துவா கிட்ட வந்து டிஃபால்ட்டாவே வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லாஜிக் இல்ல ஒரு பிலாசபி இல்லைன்னா அவங்களுடைய ஒரு சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாத்திர அபாத்திர, தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்கன்ற அந்த ஒரு விசாரணைக்குள்ளேயே போகாம இருக்கிறது. ஆஹ் ராமானுஜாச்சாரியர் வந்து யார் அவரு, திருக்கோஷ்டி நம்பி அவர்கிட்ட போய் தீட்சை வாங்குறதுக்காக போனார். அப்போ திருக்கோஷ்டி நம்பி வந்து என்ன பண்ணாரு, அவரை 18 முறை வந்து அலைய விட்டார். இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு என்ன பண்ணாரு, அவரை 18 முறை வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியிருக்கும் நடக்க விட்டார். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லி கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் வந்து தகுதியானவராங்கிறத செக் பண்ணி வந்து என்ன பண்றாங்க, அந்த மந்திரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த ஆர்கனைசேஷன் அப்படி கிடையாது. பஞ்சதத்துவோடைய ஆர்கனைசேஷன் அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விசாரணையே இல்லாம என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரேமத்தை வந்து தானமா கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து இலவசமா, கம்ப்ளீட்டா வந்து இலவசம். நமக்கு எப்படி வந்து கவர்மெண்ட்ல வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரேஷன் பொருட்கள் வாங்குறவங்களுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு. அதுல ஒரு ஒரு கார்டுக்கும் ஒரு ஒரு இது உண்டு. எல்லோ கலர் கார்டுனா என்ன பண்ணலாம், அது எனக்கு மறந்து போச்சு, என்ன சுகர் வாங்கலாம், இல்லைன்னா இன்னொரு கார்டுனா அவங்களுக்கு ரைஸ் வந்து அதிகமா வாங்கிக்கலாம். அப்படி ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ அது மாதிரி அந்த ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி மாத வருமானம் இதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த ரேஷன் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் செட் பண்ணிருக்கு. ஆனா இந்த பஞ்சதத்துவத்துடைய இந்த ஆர்கனைசேஷன், இந்த கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இவங்க தான் வாங்கணும் இவங்க வாங்கக்கூடாதுன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷனே அங்க கிடையாது. ஏழையா இருந்தாலும் வாங்கலாம், பணக்காரங்களா இருந்தாலும் வாங்கலாம், படிச்சவங்களா இருந்தாலும் வாங்கலாம், படிக்காதவங்களா இருந்தாலும் வாங்கலாம், ஆணும் வாங்கலாம் பெண்ணும் வாங்கலாம், கீழே இருக்கிறவங்களும் வாங்கலாம் மேல இருக்கிறவங்களும் வாங்கலாம். இப்படி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுதான் கொஸ்டின், என்ன அது, இப்படி வந்து காலங்காலமா எல்லாருக்கும் வந்து இப்படி ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட வந்து எப்படி இருக்கும், அது இருக்குமா இல்ல காலியா போயிருமா? தமிழ்ல வந்து ஒரு பழமொழி முன்னாடி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் பழைய ஆளுங்கிறதுனால சொல்லலாம்னு நினைக்கிறேன், கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 5 பொண்ணு பெத்தா கம்ப்ளீட் பண்ணுங்க. சவுண்ட் வந்து கம்மியா தான் வருது சொல்றதுக்கு. எப்படி நாங்க இருக்கிறதுல நீங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோ அப்போ ஒரு 5 பெண் குழந்தைகள் இருந்தா, ஏனீங்க பழமொழியா வச்சுக்கோம், நீங்க வந்து அதுல பிரச்சனை கிளப்பிடாதீங்க, பிரபு வந்து இப்படி சொல்லிட்டாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை கேஸ் போட்டுறாதீங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஊருக்கே கண்டினியூஸா தொடர்ந்து வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அது வந்து குறைஞ்சு போகுமா போகாதா? குறையாது பிரபு. குறையாதா? எப்படி குறையாம இருக்கும்? ஊருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதிகரிக்கத்தானே செய்யும் பிரபு. எப்படி அதிகரிக்கும்? எடுக்க குறையுமா அதிகரிக்குமா? இருங்க இப்ப சுதா மாதாஜி வந்து எடுக்க அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால சுதா மாதாஜி அக்கௌண்ட் நம்பரை நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்ல குறையுமா கூடுமான்னு நம்ம பார்க்கணும்.
அக்கௌண்ட்ல இது இது ஒண்ணும் பணம் காசு இல்லல்ல பிரபு குறையறதுக்கு. ஆன்மீகத்துல சொல்லு. ஆஹ் ஆன்மீகத்துல பிரேமைங்கிறது ஆன்மீகத்துல பிரபு. அது எப்படி குறையாம இருக்குன்னு சொல்லுங்க. ஆன்மீகம் குறையாம இருக்கும், ஆன்மீகம் குறையாம இருக்கும்னா எப்படின்னு சொல்லுங்க. எனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பிரேமைங்கிறது செல்வம் இல்ல பிரபுஜி. ஆமா பிரபு, அது பொருள் இல்லல்ல. பக்தி வந்து கொடுக்க கொடுக்க ஜாஸ்தியாகும் பிரபுஜி. அதுதான் எப்படின்னு எனக்கு புரிய வைங்கிறேன் நானு. எனக்கு புரிய மாட்டேங்குது பிரபு. அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியில வராங்கல்ல பிரபு. அவங்க ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா மந்திரத்தை எடுக்கும்போது அவங்க சந்தோஷம் தானே பிரபு படுறாங்க. ஆன்மீகத்துல உள்ள வராங்கன்னா சந்தோஷத்துல தானே பிரபு வராங்க. அவங்களோட சந்தோஷம் அடைகிறாங்களே, ஆனந்தம் அடைகிறாங்களே, அப்போ நமக்கு சந்தோஷம் தானே கிடைக்கும். அப்ப அதிகரிக்குது தானே. பிரேமைங்கிறது பகவான் கிட்ட இருந்து வருது பிரபுஜி. கிணறு போலன்னு சொல்லலாம் பிரபுஜி. கிணற்றுல ஊத்த எடுத்தா எப்படி திறந்துட்டே இருக்கும் நீர், அதே மாதிரி அன்பு துறக்க துறக்க நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, வெரி குட். வேற யாராவது? அவங்க வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம. அது ஒரு பக்திங்கிறது பகவான் இருந்து பூர்ணமா இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ண பிரபு வர்றதுனால, ஹரே கிருஷ்ண பிரபு பகவான் கிட்ட இருந்து வர்றதுனால அது பகவான் பூர்ணமா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து வர வர அது குறையாது பிரபுஜி. ஒண்ணு மேல மேல வளரும். ஓகே, போதும். தெரியாம நான் கேள்வி கேட்டேன். நீங்க எல்லாரும் வந்து பதில் சொல்றீங்களா இல்ல என் கூட சண்டைக்கு வரீங்களான்னு எனக்கு புரியல. அதாவது யாரோ ஒருத்தவங்க கூட்டத்துல வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுல பகவான் வந்து பூர்ணமானவர்னு சொன்னாங்க. வெரி குட், நல்ல ஒரு பதில். அது மாதிரி கிரிஜாமா சொன்னாங்க பிரபு. கிரிஜாமாவா? கிரிஜாமாக்கு ஜெய். வெரி குட், தேங்க்யூ பிரபுஜி. சோ பகவான் வந்து கம்ப்ளீட்டா பூர்ணமானவர் இல்லையா? அதான் வந்து ஈசோ உபனிஷத்துடைய முதல் பிரார்த்தனை மந்திரமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஓம் பூர்ணம் மத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே அப்படின்னு வந்து ஈசோ உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பகவான் கம்ப்ளீட்டா பூர்ணமானவர். அவர்கிட்ட இருந்து எதெல்லாம் வந்து வெளியில வருதோ அதுவும் என்னவா இருக்கு? அதுவும் பூர்ணமா தான் இருக்கு. அவர்கிட்ட இருந்து வெளியில வந்ததும் பூர்ணமா இருக்கு. இப்ப அவர்கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அப்ப இவர்கிட்ட குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, இவரும் கம்ப்ளீட்டா பூர்ணமாவே இருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் கொடுக்கலாம். சூரியன் இருக்கு. சூரியன் இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அது இப்போ வரைக்கும் என்ன பண்ணுது? தன்னுடைய வெளிச்சம், பிரகாசம், வெப்பம் இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த சூரியன்ல வந்துட்டு ஏதாவது குறை இருக்கா? சார்ஜ் குறைஞ்சிருச்சு, நான் போய் சார்ஜ் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் ஏதாவது ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்கிறாரா? கிடையாது. கம்ப்ளீட்டா அவர் வந்து இப்போ வரைக்கும், ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப சில பனிப்பிரதேசங்கள் இருந்தா அங்க சூரிய ஒளி கம்மியா இருக்கலாம், அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். ஆனா அது எப்பவுமே ஒரே மாதிரியே தான் இருக்கு. சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்தே அது அப்படித்தான் இருக்கு. ஒரு இடத்துல குளிரா இருக்கிறதும் ஒரு இடத்துல அதிக வெப்பமா இருக்கிறதும் அது ஏதோ வந்து கால சூழ்நிலையில மாறல. சிருஷ்டியில இருந்தே அது அப்படித்தான் அந்த இடம். அப்போ ஆரம்பத்துல இருந்தே வந்து சூரியன் தன்னுடைய நிலையில எப்போதுமே வந்து பூரணமானதா இருக்கு. அப்போ பௌதிகமான ஒரு வஸ்து சூரியன் அப்படிங்கிறது ஒரு பௌதிக வஸ்து தான். அது வந்து ஒன்றும் ஆன்மீக வஸ்து கிடையாது. அது இந்த பௌதிக மூலப்பொருட்கள்னால ஆன ஒரு கிரகம், அவ்வளவுதான். அப்போ பௌதிக மூலப்பொருட்கள்னால ஆன ஒரு கிரகம் அதுவே வந்து தன்னுடைய நிலையில பூர்ணமா இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த பௌதிகமான வஸ்துவையே படைத்த பகவான் அவர் பூர்ணமானவரா இருக்க மாட்டாரா? ஒரு பூர்ணமான ஒரு நபர்னாலதான் என்ன பண்ண முடியும்? பூர்ணமான ஒரு வஸ்துவை வந்து படைக்க முடியும் இல்லையா? அவர்கிட்டே பூர்ணத்தன்மை இல்லைன்னா அவர் எப்படி பூர்ணமான ஒரு வஸ்துவை படைக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுல பல பேர் வந்து நீங்க எல்லாம் 1947 படிச்சவங்களா இருப்பீங்க. அப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிபிஎஸ்இ சிலபஸ்னே ஒண்ணு கிடையாது இல்லையா? ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கு. இதை வந்து உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா?
சொல்லிக் கொடுக்க முடியாது, எனக்கே தெரியாது. அதனாலதான் நான் வந்து பகவத்கீதை கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ நான் என்ன பண்ண முடியும், அதே அளவுக்கு தான் வந்து நான் எனக்கு எதிர இருக்கிறவங்களுக்கு அதை நான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு பூர்ணமான ஒரு வஸ்து ஒருத்தர் வந்து படைக்கணும் அப்படின்னு சொன்னா அவரும் பூர்ணமானவரா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த பூர்ணமான ஒரு வஸ்துவை படைக்க முடியும். அப்போ சூரியன் பூர்ணமானதா இருக்கு அப்படின்னா அதை படைத்த நபரும் பூர்ணமானவரா இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ இவர்கிட்ட இருந்து பலவிதமான வஸ்துக்கள் வருது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். ஆன்மீகமான வஸ்துக்கள், பௌதிகமான வஸ்துக்கள் இரண்டுமே அன்லிமிட்டடா வந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் அவருடைய ஹார்ட். அவருடைய ஹார்ட்ல அவர் வச்சிருக்கக்கூடிய பிரேமை. அந்த பிரேமை அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மேல அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரேமை. ஓகே. அந்த பிரேமை அப்படிங்கிறது அவருடைய ஹார்ட்ல இருந்து அது எப்படி வந்துகிட்டு இருக்கு, வற்றாத ஒரு ஜீவ நதி மாதிரி அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அது வந்து கரை புரண்டு ஓடி வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து? அவர் எங்கேயோ பல கோடி மைல் தாண்டி வந்து வைகுண்டத்துல இருக்கிறார், இல்ல கோலோகத்துல இருக்கிறார். அங்க இருந்து அவர் பக்தர்களுக்கு மேல காட்டக்கூடிய அந்த ஒரு கருணை அப்படிங்கிறது என்ன பண்ணுது, எப்படி கங்கை வந்து 3 லோகத்திலையும் ஓடுதுன்னு வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சொர்க்கலோகமா இருக்கட்டும், மத்திய லோகமா இருக்கட்டும், பாதாள லோகம் வரைக்கும் கூட கங்கை ஓடுது. அப்படின்னா அகைன் ஒரு ஒரு சாதாரண ஒரு நதி அது பாருங்க 3 லோகத்தையும் கிராஸ் பண்ண முடியுதுன்னா பாருங்க. நமக்கு இந்த பூமியை வந்து தாண்டி நமக்கு பாக்குறதுக்கே முடியல இல்லையா? ஆனா நதி அப்படிங்கிறது அது ஒரு ஜட வஸ்து. அது வந்து நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இல்லையா? அந்த நதி எப்படி வந்து 3 லோகங்களை கடக்க முடியுது? ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு அது எப்படி வர முடியுது? நம்மளால இமேஜினே பண்ண முடியாது இல்லையா? அந்த தண்ணி எங்க, அதே மாதிரி நமக்கு இப்போ எங்க திரிவேணி சங்கமம் எங்க இருக்கு, அழகா பார்த்தாது. அங்க நம்ம பாக்குறோம் சரஸ்வதி நதி வந்து என்ன ஆகுது, இமயமலையிலேயே வந்துட்டு அந்த வியாசருடைய அந்த குகை கிட்டேயே வந்து அந்தர்தானம் ஆயிருது, மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அது எங்க வெளியில வருது? அலகாபாத்ல அந்த திரிவேணி சங்கமத்துல அது திரும்ப அந்த இடத்துல வெளியில வந்து கலந்துருது. அப்போ அந்த ஒரு நதி நம்ம கண்ணு முன்னாடி இப்பயும் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இது. அது இமயமலையில தொடங்கி அங்க மறைஞ்சு இங்க அலகாபாத்ல வெளியில வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அதே மாதிரி கங்கை வந்து என்ன பண்ணுது, அதுவும் வந்து லோகம் விட்டு லோகம் கடந்து அது 3 லோகங்களையும் பிரவகிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு பௌதிக ஒரு வஸ்துவுக்கு இந்த ஒரு சக்தி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, 3 லோகங்கள்லயும் கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதோடைய பிரவாகம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதாவது வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தண்ணி எப்போதுமே வத்தாத ஒரு ஜீவநதி. அப்படி ஒரு நதியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், 3 லோகத்துக்கும் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகுறதுக்குள்ளயுமே என்ன ஆயிரும், அது வந்து ட்ரை ஆயிரும். அந்த பூமியை வந்து சக் பண்ணி என்ன பண்ணிடும், அந்த நதியானது ட்ரை ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பௌதிக வஸ்து அது இப்படி 3 லோகங்களை வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேமம் அப்படிங்கிற அந்த ஒரு நதி அது எப்படி வந்து வற்ற முடியும்? அதை தடுக்கிறதுக்கு யாருனால முடியும்? அதனாலதான் நம்ம வந்து பாகவதத்துல பாக்குறோம், 4வது ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா சனத்குமாரர்கள் அந்த 4 ரிஷிகள் இருக்கிறாங்களே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல யோகி, அவங்க கிட்ட அஷ்டமா சித்தி எல்லாம் இருக்கு. அதனால அவங்க வந்து என்ன பண்ண முடியும், எங்க வேணா அவங்களால டிராவல் பண்ண முடியும். அவங்க வந்து முன்னாடியே மேக் மை ட்ரிப்ல வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப் அண்ட் டவுன் டிக்கெட் புக் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃபர், அதெல்லாம் பார்த்து அவங்க புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்துட்டு எங்கனாலும் ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணலாம். அப்படி அவங்க வந்து ஒரு முறை வந்து எதேச்சியா அப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படியே ஒரு ரொம்ப பிரகாசமான ஒரு இடத்த பாக்குறாங்க. இது என்ன ரொம்ப ரம்யமா இருக்கே, அது தூரத்துல இருந்து பார்த்தாலே நமக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப ஒரு சாந்தம் கிடைக்குது. அதுலயும் அவங்க வந்து ஒரு ஞானிகள், ஆல்ரெடி வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு சாந்தம் அப்படிங்கிறது அது இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் அந்த இடத்த பார்த்த உடனே அவங்களுக்குள்ள இதுக்கு மேலான ஒரு சாந்தி அவங்க வந்து உணர்றாங்க, ஒரு ஆனந்தத்தை உணர்றாங்க. இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. இப்படி ஒரு ஃபீலிங்க நம்மளுடைய அந்த தியானத்துல அந்த ஒரு நிலையில கூட, சமாதி நிலையில கூட நம்ம அடைஞ்சது இல்லையே.
அப்படி என்னமோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ பகவானுடைய பாத கமலத்துல இருக்கக்கூடிய அந்த துளசி தளத்துடைய நறுமணம் வேற ஒண்ணும் கிடையாது. துளசி தளத்துடைய ஒரு நறுமணம், அந்த துளசி தளத்துடைய நறுமணத்தை வந்து சுவாசிச்சாங்க, அவ்வளவுதான். அந்த துளசி தளத்துடைய அந்த நறுமணத்தை சுவாசிச்சு அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு ஆன்மீக ஆனந்தம் இருக்கு. அந்த ஆன்மீக ஆனந்தம் அவங்களுடைய அந்த சமாதி நிலையில கூட அடைஞ்சது இல்லை. அப்படின்னா பகவானுடைய பாதத்துல இருக்கக்கூடிய அந்த துளசி தளத்துடைய மகிமை என்னன்னு யோசித்து பாருங்க. அந்த துளசி தளத்திலையும் பகவான் பக்தர்களுக்கு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த பிரேமை அதுல இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இயல்பாவே பகவானுக்கு மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு வந்தது. இப்போ ஒருத்தவங்களை பார்த்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வர்றதுங்கிறது வேற, அவங்கள நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வேற இல்லையா? சரி நல்ல பையன்பா அப்படின்னு சொல்றது வேற, எங்களுக்கு நல்ல நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொல்றது வேற இல்லையா? அப்ப அது மாதிரி விஷ்ணுவை பார்த்து ஓகே இவரு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய தேவரா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு இயல்பா வந்து என்னாச்சு, அவங்களுடைய ஹிருதயத்துல இருந்து விஷ்ணுவுக்கு மேல அன்பு வந்து பெருகினது. அதுக்கு காரணம் என்ன? விஷ்ணு அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரேமை, அந்த பிரேமை தான் வந்து என்ன பண்ணுது, அது அட்ராக்ட் பண்ணுது. சோ நம்மளுடைய ஹிருதயத்திலையும் எல்லாருக்கு மேலேயும் பிரேமை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்மளை வெறுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரேமையை கொடுக்கறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவோம். அப்கோர்ஸ் மாதாஜிங்களா இருக்கீங்க போது அதுக்கான ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல காட்டுங்க போதும். அதுல கூட அந்த இதுல அன்லிமிட்டடா காட்டுங்க, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா நமக்கு நம்ம சொந்தக்காரங்க மேல அன்பு காட்டுறதுக்கே நமக்கு முடியல. நம்ம சொந்தக்காரங்க வேணுமா அப்படின்னு கேட்டா இமீடியட்டா நம்ம என்ன சொல்லுவோம், வேணான்னு சொல்லுவோம். அவங்களா வரவே வேணாம்ப்பா, தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசுனா போதும், வீட்டுக்கு வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? உண்மையை ஒத்துக்க மாட்டீங்களே. எத்தனை பேரு உங்க எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்க கூட சண்டை போட்டிருக்கீங்க? எல்லாருமே அன்டவுட்டபிள். அதெல்லாம் அதே நேரத்துல எதனா ஒன்னா கூடிடுவோம். சந்தோஷம், கூடதான் வேணும். அதுதான் நானும் சொல்ல வரேன். அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த சண்டைக்கு கூட வந்து ஒரு அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரு மேலையும் வந்து ஒரு பிரேமையை வந்து கொடுக்கணும். அதை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பிரேமை இன்னும் நம்ம கிட்ட அதிகமாகும். அததான் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு, அதாவது இந்த பஞ்ச தத்துவம் 5 பேர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பிரேமை நான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கல அவங்க. இப்ப வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம், அங்க வந்து புதையல் நிறைய இருக்கு. அந்த இடத்துல புதையல் பயங்கரமா இருக்கு, அப்படியே பானையா நிறைய வந்து தங்க காசு இருக்கு. அது நம்ம வந்து ஒரு நாள்ல எடுக்க முடியாது, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்களை கூப்பிட்டுப்போம், அவங்களும் எடுத்துட்டு காதுல வந்து பூ சுத்தி நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்புற ஆள் நான் கிடையாது. சொந்தக்காரங்களை கொடுப்பாங்களா? நம்ம எவ்வளவு அதுக்கு முன்னாடினா அலிபாபா 40 திருடல் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நகையை திருடிட்டு இருந்தோம். இப்பதான் உண்மை பேசியிருக்கீங்க. யாருக்குமே வந்து தெரியாம அப்படியே வந்து கப் சுப்புன்னு போயிட்டு ஒண்ணா எடுத்து கொண்டு வந்து நம்ம வந்து அதுக்குன்னு தனியா ஒரு வீடை கட்டி ஃபுல்லா அதுல ரொப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் நினைப்போம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய மனநிலை. ஆனா ஆன்மீகமான விஷயம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா எடுக்க இது வந்து குறைய போறதே கிடையாது. சோ இந்த பிரேமையை வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஏன் இது குறையாது அப்படின்னு சொன்னா, பகவான் பூர்ணமானவர், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த பிரேமை பூர்ணமானது. அப்போ அந்த பிரேமையை நம்ம வாங்கி என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? யாரோ ஒருத்தர் யாருக்கோ 10 லட்சம் ரூபாய் செக் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு கொரியர் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அது நம்ம சம்பாதிச்சதா? நம்ம சம்பாதிச்சது இல்ல. நம்ம கொடுக்குறோமா? நம்ம கொடுக்கல. யாரோ சம்பாதிச்சாங்க, யாரோ யாருக்கோ கொடுக்குறாங்க. அதை கைமாத்தி விட்டுறதுல
அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பா இதை வந்து பத்திரமா கொண்டாந்து கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பாராட்டலாம். இல்ல சில நேரம் அது ரொம்ப விலை மதிப்பற்றதா இருந்தா நமக்கு அன்பளிப்பும் கொடுக்கலாம் இல்லையா. நம்ம மேல வந்துட்டு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும், பரவாயில்ல நேர்மையா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரிதான் சொல்றது. அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நம்மளால முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். இதுல நமக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை. பிரபுபாதர் பொருள் உரையில வந்து அதுதான் சொல்றாரு. இந்த இயக்கமானது தனி மனிதனால ஆரம்பிக்கப்பட்டது. யாரு பிரபுபாதர் தனியை சொல்றாரு, தப்பு இல்லை, அவர் தான் ஆரம்பிச்சாரு இல்லையா. தனி மனிதரா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த இஸ்கானுக்கு ஏதாவது வந்து குறைன்னு இருக்கா, கம்மின்னு ஏதாவது இருக்கா? எல்லா ஊர்லயும் அங்கங்க வந்துட்டு கோவிலுக்கு நிலம் வாங்குறாங்க, கோவில் கட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க இல்லையா. அதுல என்ன வந்து குறை இருக்கு? எந்த குறையும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த கிருஷ்ண பிரேமையானது போய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரும் முழு முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. பக்தர்களுடைய அந்த டே டு டே ஷெட்யூல் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தலை சுத்தும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 மாலை ஜெபம் பண்ணுவோமோ, இல்லைன்னா வந்து எத்தனை மாலை ஜெபம் பண்ணுவோமோ, அது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதனையா இருக்கும். எப்பா இன்னைக்கு ஒரு வழியா வந்து சாண்டிங்கும் பண்ணேன், புக்கும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பக்தர்கள் வந்து காலையில 3:30க்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பேக்கடா இருக்கும். மங்களார்த்தி பண்ணி, சாண்டிங் பண்ணி, தர்சனார்த்தி பண்ணி, பாகங்களாஸ் அட்டன் பண்ணி, அடுத்து வந்து சர்வீஸ் என்னமோ அதை பார்த்து, மற்ற இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணி, சமைச்சு, பாத்திரம் கழுவி, கோயிலை தூக்கி சுத்தம் பண்ணி, அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து, எவ்வளவு கஷ்டம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிரயாணம் பண்ணி அங்க போய் வந்து இந்த இதை சொல்லி கொடுத்து எவ்வளவு கஷ்டத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஒரு கொள்கைய நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பிரபுபாதரோட கருணையினால நம்ம என்ன பண்றோம், அதை கொஞ்சம் கூட வந்து ஸ்டாப் பண்ணாம, அந்த ஃப்ளோ, அந்த கிருஷ்ண பிரேமைங்கிற அந்த நதி ஃப்ளோ ஆகுறத கொஞ்சம் கூட எங்கேயுமே பிளாக் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், அது வந்து கண்டினியூவா போறதுக்கு நம்ம வந்து நம்மளும் வந்து ஒரு கருவியா இருந்து அதுல சேவை பண்றோம். அப்படி நம்ம அதுல வந்து கருவியா இருந்து நம்ம சேவை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. ஏன்னா டைரக்டா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை நமக்கு கிடைக்கும். சைத்தன்ய மகாபிரபுகிட்ட போய், ஓ மகாபிரபு எனக்கு கருணை கொடுங்க, எனக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. சைத்தன்ய மகாபிரபுகிட்ட நீ போய் பிரார்த்தனை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்து இந்த ஹரிநாமத்தை நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்களா, உடனே நோட்ல எழுதி வச்சுப்பாரு. ஓகே, நிர்மலா மாதாஜி இன்னைக்கு வந்து 4 பேர்ட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுத்தாங்க, அக்கௌண்ட் எழுதிப்பாரு. உடனடியா எழுதிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் வச்சிருப்பாரு. இது நம்ம போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது பர்டிகுலரா பர்சனலா அவரே வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பின் டு பின் அவரே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. வேற யாருக்கிட்டையும் கொடுக்கல. நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு யார் இருக்கா, சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் பெரிய அக்கௌண்டன்ட். அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லாருக்கும் வந்துட்டு நோட் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தன இயக்கத்துடைய அந்த அக்கௌண்ட் அவர் பர்சனலா மெயின்டைன் பண்றாரு. அதனால இந்த அக்கௌண்ட்டை யாரெல்லாம் வந்துட்டு இதுல கனெக்ஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு பணம் டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா சென்னையில வந்து ஏதோ கேள்விப்பட்டேன், 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா மாசம் 2000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட வாங்கி ஏமாத்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்தது. பல பேர்கிட்ட பழைய கதை பிரபு. அது பழைய கதையா? ஆமா, சரி எப்படியும் நடந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி வந்து சைத்தன்ய மகாபிரபு அப்படி சொல்லி வந்து ஏமாத்துற ஆள் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து உண்மையிலேயே வந்து என்ன பண்றாரு, இந்த சங்கீர்த்தன இயக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேவைக்கும் அவர் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு இது வந்து ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்,
ரியலைஸ் பண்ணவே முடியாதுன்னு இல்லை, நம்ம அதை கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. நமக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் லைஃப்பையும் இப்போ லைஃப்பையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப நேச்சுரலாவே நிறைய விஷயங்கள் நம்மளை கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்கிறத நம்ம வந்து உணர்ந்திருப்போம். உண்மையா இல்லையா? நான் வந்தோன்னு சொன்னேன் பிரபுஜி, பக்திக்கு முன் பக்திக்கு பின் அப்படின்னுட்டு அதுதான் நான் சொன்னேன் பிரபுஜி. முன்னைக்கும் இப்பைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வெரி குட். அதுதான். அப்போ இது எப்படி நடக்குது? நம்மளை அறியாமலே வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த இயக்கத்துக்காக நம்ம செய்யக்கூடிய சேவை, இந்த சேவைக்காக சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் அது. அவர் என்ன பண்றாரு, ஓகே இந்த டிவோட்டி எனக்காக நினைக்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தா அந்த பெனிஃபிட் நமக்கானது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன நினைச்சுக்கிறாரு, எனக்காக இதை பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. அப்பனா தானே அது வந்து கொடுக்கறதுக்கு தோணும். எனக்காக இதை பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு ஒண்ணு பண்ணணும்னு தோணும். சோ சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாரு. இவங்க எனக்காக வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்றாங்க, அதுல ஏதோ ஒரு வழியில வந்துட்டு சேவை பண்ணியிருக்கிறாங்க, உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துடுறாரு. அவங்கள வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் வந்து ஆப்ஸ்டக்கிளா இருக்குமோ, தடைகளா இருக்குமோ, அதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அவங்களுக்கு தெரியாமலே ஒண்ணு ஒண்ணா எடுத்துடுறாரு. பார்த்தா இவங்க வந்து ரொம்ப ஜாலியா அப்படியே பீஸ்ஃபுல்லா லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்ப ரொம்ப பிளான் பண்ணி சூப்பரா என் லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியலா வந்து என்ன அப்படின்னா மகாபிரபு பின்னாடி நமக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி போக போக இவங்களுக்கு இதெல்லாம் அப்டக்கிளா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த அளவுக்கு சீரியஸா நம்மளும் ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும். எல்லாரும் ஒரே விதத்துலதான் உதவ முடியும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை, பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு நிலையில நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் செஞ்சிடும். அது சிறுசா பெருசா இதுவா அதுவாங்கிற கேள்வியே கிடையாது. என்னுடைய நிலைமைக்கு இது முடியும், அதை வந்து நான் என்ன பண்ணணும், டிலே பண்ணாம பண்ணணும், அவ்வளவுதான் மேட்டர். ஸோ அதை பண்ண என்ன ஆகுது, நமக்கு பிரேமை அதிகமாகுது, நமக்கு பகவானுக்கு மேல பிரேமையானது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து இங்க என்ன சொல்றாங்க, இந்த பஞ்ச தத்துவா வந்து அந்த பிரேமைங்கிற அந்த கிடங்க வந்து சூறையாடிட்டாங்க. சூறையாடுறது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தெரியும் இல்லையா, அந்த கடங்க சூறையாடுறதுன்னா என்ன, அப்படியே தரமட்டமாக்குறது, அங்க எதுவுமே இல்லாம பண்றது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப விகரசா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த பஞ்ச தத்துவா அந்த பிரேமைங்கிற அந்த கிடங்க வந்து சூறையாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப அதே அளவு இருக்காங்க. அப்பதான் வந்து மகாபிரபு யோசித்தாரு, இது வந்து நம்மளால முடியாது. மகாபிரபுவே வந்து சொல்றாரு, சைத்தன்ய சரிதாமிர்தத்திலே இருக்கு. அதாவது ஒரு மாம்பழ தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு லீலை நடந்தது. ஸோ நிறைய மாம்பழங்கள் இருக்கு. அதை நானே ஒருத்தர் வந்து தனியா பறிச்சு நான் ஒருத்தருக்கா நான் கொடுக்க முடியுமா, அவனால முடியும். பட் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு காமன் மேனா வந்துட்டு மகாபிரபு அங்க வந்து பேசுறாரு, நானே எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்க முடியுமா, நீங்களும் வாங்க எடுத்துக்கோங்க, சுவைங்க, சாட்டிஸ்ஃபைடா இருங்க, அப்புறமா மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது மாதிரி இந்த கிருஷ்ண பிரேமைய வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு அவங்களும் அனுபவிச்சு சாட்டிஸ்ஃபைடா அவங்க வந்து சந்தோஷமா என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கும் அதை வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒரு டிவோட்டி வந்து ஒரு லெக்சர்ல வந்து சொன்னாங்க, அதாவது அவர் ஒரு 2 பேர் வந்து புதுசா கோவிலுக்கு வர்றாங்க. ஓகே, அதுல ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தவர், இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இன்னொருத்தரை அது ஒரு மாதம் கழித்து கூட்டிட்டு வர்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருமே புதுசுதான். ஆனா ஒருத்தர் என்ன ஆயிடுறாரு, ரொம்ப கிருஷ்ண பக்தி பிடிச்சி அவர் வந்து என்ன ஆயிடுறாரு, சீரியஸா வந்து அதை கடைப்பிடிக்கிறாரு, நல்லா சேவைகள் பண்றாரு, 16 மாலை வந்து உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் அந்த கோயில் தலைவரோட நல்லா வந்து ஒரு அசோசியேஷன் எடுத்து அவர் வந்து நல்லா ஃபாஸ்டா வந்து குரோ ஆகுறாரு கிருஷ்ணா கான்சியஸ்ல. உடனே அவரை கூட்டிட்டு வந்த அந்த இன்னொரு பக்தர் வந்து போய் அந்த பிரசிடென்ட் வந்து சொன்னாராம், பிரபு இனிமே நீங்க அவர் கூட பேசாதீங்க பிரபு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நான் கூட்டிட்டு வந்தேன் பிரபு அவரை, நான் இன்னும் 4 மாலை தான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அவர் பாருங்க 16 மாலை சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது நேச்சுரலா வந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நமக்கு கீழே இருக்கிற வரைக்கும் யாரை பார்த்து நமக்கு வந்து பொறாம வராது, அவங்க மேல கருணையே வரும். நம்ம வந்து அப்படியே பெரிய மகா அவதாரமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேல கருணையை பொழிவோம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும், நீங்க வந்து முன்னேறிடுவீங்க, என்னென்னமோ வந்துட்டு என்ன அந்த பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்கிறாங்களே, அவங்க கூட தோத்து போவாங்க. அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவோம். ஆனா அந்த மோட்டிவேஷன்ல அவர் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகி கொஞ்சம் நம்மளோட முன்னாடி போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம பேக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த மாதிரி வந்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்க 1000 மடங்கு அதிகரிக்குதுங்கிறாரு இங்க. 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 1000 மடங்கு அதிகமாகும் போது எவ்வளவு கொடுத்தாலும் கொடுத்து முடிக்க முடியாதுங்கிறது தான் நிலைமை. அப்ப ஏன் நம்ம வந்து கஞ்சத்தனம் பண்ணணும், நம்ம ஏன் கவலைப்படணும்? ஒருத்தர் வந்து என்னையோட வந்து பெரிய பெரிய ஆள் ஆயிடுவாரோ அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்லோகம் 25. குஷலீல பிரேமவன்யா சௌதிக பேட்டாயா ஸ்திரீ விருத்த பாலக ஜுவா சாபாரே ட்ருபாயா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ண பிரேமையின் வெள்ளம் எல்லா திசையிலும் பெருக இளைஞர்கள், வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் அந்த வெள்ளத்தில் மூழ்கினர். பொருளுரை: பிரேமையின் கிடங்கில் உள்ள பொருட்கள் இவ்வாறு பரவலாக விநியோகிக்கப்படும் போது சக்தி வாய்ந்த வெள்ளம் பாய்ந்த எல்லா நிலங்களிலும் மூழ்கடித்து விடுகிறது. ஸ்ரீதாம் மாயாப்பூரில் சில நேரங்களில் மழைக்காலத்தின் போது பெரும் வெள்ளம் வருகிறது. இந்த மழை வெள்ளம் சைதன்ய மகாபிரபு பிறந்த இடத்திலிருந்து பிரேமையின் வெள்ளம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பாக அமைகிறது. இந்த பிரேம வெள்ளம் வயோதிகர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் உதவக்கூடியது. உலகம் முழுவதையும் வெள்ளத்தினால் மூழ்கடித்து பிரேமையின் விஷயத்தில் எல்லா தரப்பு மனிதர்களிடமும் ஆர்வத்தை வழங்கும் அளவிற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கிருஷ்ண பக்தி இயக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. நல்ல ஒரு உதாரணம் பிரபுபாதர் பொருளுரையில வந்து கொடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கரை புரண்டு வரக்கூடிய ஒரு வெள்ளம் எல்லா நிலத்தையுமே மூழ்கடிச்சு அந்த ஒரு சில இடங்கள்ல தண்ணீரே இல்லாம அது வறண்டு போயிருந்திருக்கலாம். அப்ப அந்த வெள்ளம் வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்துல பாய்ந்து அந்த இடத்தையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நீர் இருக்கக்கூடிய ஒரு நிலமா அது வந்து மாத்துது. அது மாதிரி இந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, பயங்கரமான ஒரு கரணுமுரடான ஒரு தத்துவவாதி இல்ல பயங்கரமான ஒரு நாத்திகவாதி, இப்படி யாரா இருந்தாலும் சரி, இந்த கிருஷ்ண பிரேமை என்ன பண்ணுது, அவங்களுடைய ஹிருதயத்துல இதை போய் கரை புரண்டு ஓடி என்ன பண்ணுது, அவங்களுடைய ஹிருதயத்தையும் கோமலமா ரொம்ப சாஃப்டான ஒரு ஹார்ட்டா அவங்களையும் வந்து டிவோட்டியா மாத்திருது. யாரு இதுக்கு உதாரணம்? யாரு உங்களுக்கு தெரியும் இதுக்கு உதாரணம்? இந்த மாதிரி இருந்தவங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லுங்க. பிரபு துருவர் பிரபு, துருவ மகாராஜ். வேற விஸ்வாமித்தர் பிரபு. விஸ்வாமித்தர். ஓகே, வேற யாராவது? அஜாமிலன். நாரதர் பிரபு. அஜாமிலன், நாரதர். ஓகே, வேற? ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. வேற வேற இன்னும் சொல்லுங்க. நம்ம வந்து பாகவதத்தை யார்கிட்ட இருந்து கேக்குறோம், யாரு சொல்லி நம்ம சுகதேவ பாகவதம் கோஸ்வாமி பிரபு. வியாசர் அவர் வந்து வேடனா இருந்தவர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சுகதேவ கோஸ்வாமி தான் வந்து அவர் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தத்துவவாதியா இருந்தார். அவர் வந்து ஒரு பிரம்மனை வந்து தியானிக்கக்கூடிய ஒரு நபரா வந்து இருந்தார். அவர் வந்து பிறந்த உடனே வீட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் அப்பா சொன்னாரு, தம்பி வீட்டு விட்டு உடனே போகாத, அட்லீஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்காச்சும் படிச்சுட்டு போ, அப்பதான் வெளி உலகத்துல வந்து உனக்கு வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து சொன்னார். சுகதேவ கோஸ்வாமி உடனே எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் வந்து அப்படியே காட்டுக்கு போயிட்டார்.
ஏன்னா அவர் வந்து பிறப்புல இருந்தே வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பிரம்ம ஜோதியை வந்து தியானித்து அதுலயே வந்து ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவருக்கு பகவான்னா யாருன்னு தெரியாது, பகவானுடைய ரூபம்னா என்னன்னு தெரியாது, பகவானுடைய லீலைகள்னா என்னன்னு தெரியாது, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து தியானம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்து பக்கத்துல வியாசர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சீடர்களுக்கு பாகவதத்துடைய சில ஸ்லோகங்களை வந்து சொல்லி கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, பொதுவா குருகுலத்துல எப்போதுமே வந்துட்டு யஜ்யம் பண்ணுவாங்க. அந்த யஜ்யத்துக்கான அந்த சமித்துக்களை அவங்க வந்து காட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த சமித்துக்களை எடுக்கிறதுக்காக அவங்க அந்த பக்கமா போகும்போது என்ன பண்ணாங்க, பாகவதத்தினுடைய அந்த ஸ்லோகங்களை வந்து அப்படியே அவர் காது கேட்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா வந்து பாடுனாங்க. அப்ப அந்த பாகவதத்துடைய ஸ்லோகத்துடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது பூத்தனா அப்படிங்கிற அந்த ஒரு அரக்கியே கிருஷ்ணர் வந்து கொல்றார் இல்லையா. அம்மாவுடைய தேசத்துல வந்து பூத்தனா கிருஷ்ணரை கொல்ல முயற்சி பண்றாரு. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் பூத்தனாவை கொன்றுறாரு. அது வந்து கொல்லும் போது கிருஷ்ணர் வந்து கண்ணை மூடிட்டாராம். எது கண்ணை மூடினாராம், என்னதான் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு அம்மாவா வந்துட்டா, நாளைக்கு இந்த உலகம் என்னைய வந்து ஒரு அம்மா வயசத்துல வந்தவன கூட கொண்டுட்டாங்கன்னு சொல்லி என்னைய வந்து திட்டுமே அப்படின்னு சொல்லி வந்து கண்ணை மூடிட்டாராம். பல காரணங்கள் அங்க ஆச்சாரியர்கள் நிறைய ரசமான காரணங்கள் சொல்றாங்க. ஓகே, சோ அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, அப்படி விஷம் கொடுத்து கொள்ள வந்த அந்த ஒரு அரக்கிய, அந்த அரக்கிக்கு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, விடுதலை மோட்சம் கொடுத்தார். மோட்சம் அப்படின்னு சொன்னா என்ன, அருவஜோதியில வந்து மோட்சம் கொடுத்தாரா, இல்ல வைகுண்டம் கொடுத்தாரா, என்ன மோட்சம் கொடுத்தாரு, தாத்ரி. தாத்ரி அப்படின்னு சொன்னா கோலோக பிருந்தாவனத்துல, அதாவது கிருஷ்ணருடைய அந்த சொந்த ஆன்மீக உலகத்துல அவருக்கு அந்த அம்மாவுக்கு அங்க ஒரு அம்மாவை வந்து ரோல் கொடுத்தாரு. எப்படி இது வந்து சாத்தியம், அவர் வந்து சுகதேவர் யோசித்தார், யாருப்பா அது தன்னை கொல்ல வந்த அந்த பெண்ணுக்கு வந்துட்டு மோட்சத்தை கொடுத்து அந்த மோட்சத்துல அவருக்கு வந்து அம்மாவாவே இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாரு, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே வந்து ஆர்வம் வந்துருச்சு, இதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி உடனே சுகதேவ கோஸ்வாமி வந்து அவங்ககிட்ட கேட்டார், யாரு நீங்க, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு. நாங்க வந்து வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவுடைய சிஷியர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, அப்பா கடைசியில நம்மள வலை விரிச்சு பிடிச்சிட்டாரோ அப்படின்னு, பரவாயில்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி அதுக்கப்புறமா வியாசர்கிட்ட வந்து என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா வந்து பாகவதத்தை வந்து படிச்சார். சோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பாகவதம் அப்படிங்கிறதும் கிருஷ்ண பிரேமியை கொடுக்கக்கூடியதுதான், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாகவதம் சாட்சாத் கிருஷ்ணரே தான். இது வந்து பத்ம புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நமாமி தேவம் கருணாவதாரம் தமாலவர்ணம் சுகிதாவதாரம். தமாலவர்ணம் அப்படின்னா என்ன, பாகவதம் வந்து தமாலவர்ணத்துல இருக்கா, தமாலவர்ணம்னா என்ன முத, தெரியாது பிரபு எங்களுக்கு. தமாலவர்ணம் அப்படின்னு சொன்னா பிருந்தாவனத்தின் காடுகள்ல ஒரு தமால மரம்னு ஒரு மரம் உண்டு. அந்த மரம் வந்து நீல கலர்ல இருக்கும். கோபியர்கள் பல நேரத்துல அந்த தமால மரத்தை பார்த்து கிருஷ்ணரை வந்து ஞாபகப்படுத்திக்குவாங்க, ஓ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த வர்ணம் கிருஷ்ணரை மாதிரியே இருக்கிறதுனால. சோ இங்க வந்து இந்த பாகவதம் அப்படிங்கறத வந்து தமால வர்ணம்னு சொல்றாங்க. பாகவதம் தமால வர்ணத்தை எப்படி ஒரு புக்கு வந்து தமால வர்ணத்துல இருக்குன்னு சொல்ல முடியும், அதை ஒரு பர்சனா பார்த்தாதானே ஒரு இந்த கலர்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ பாகவதம் வந்து சாட்சாத் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. சோ கிருஷ்ணருக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, பாகவதத்தை படித்தாலும் கிருஷ்ணருக்கு மேல பிரேமை வரணும் இல்லையா, அது வரலன்னா அப்ப நம்ம பக்கம் தான் பிரச்சனை. அப்போ இந்த பாகவதத்தை படிச்சதுனால அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது வந்து கரடுமுடான ஒரு தத்துவவாதியா இருந்த அந்த சுகதேவருடைய ஹிருதயத்தையும் அது வந்து உருக செஞ்சு, அது என்னாச்சு, அவருக்கு கிருஷ்ணருக்கு மேல அந்த பிரேமையை வந்து அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரமும் வந்து அந்த மாதிரி கரடுமுரடான அந்த தத்துவவாதிகளுடைய இதயத்தை என்ன பண்ணோம், அது வந்து உருக செய்யும். சைதன்ய சரிதாமிர்தத்துல வந்துட்டு பல உதாரணங்கள் வந்து சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிக்கு போயிருந்த போது, அங்க வாரணாசி அப்படின்னு சொன்னாலே அது வந்து அத்வைதிகளுடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ், அத்வைதவாதத்தை கடைபிடிக்கவங்களுடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ். அது வேதாந்திகள், அவங்களாம் கம்ப்ளீட்டா வந்து வேதாந்திகள் அப்படின்னு சொன்னா 4 வேதத்தையும் வந்து ரிவர்ஸ்ல சொல்ற அளவுக்கு வந்துட்டு ஞானிகள்.
அறிவாளிகள், பண்டிதர்கள். அப்படிப்பட்டவங்க இடத்துல போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரேன்னு அவர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தாங்க, என்ன நீ ஒரு சன்னியாசி இப்படி வந்துட்டு ரோட்ல வந்துட்டு குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற, வேதாந்தம் படிக்கணும் வா, கிளாஸ் இருக்கு வா போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வேதாந்தம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணல, அவங்களோட கூட போய் உட்காரல. இவர் வந்துட்டு அந்த வாசல்லையே உட்காந்துக்கிட்டார். அவங்க எல்லாம் எங்க அவங்களுடைய பாதுகையை விடுவாங்களோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. எல்லாம் கேட்டாங்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த வேதாந்திகளுடைய ஹெட்டு சர்வபௌம பட்டாச்சாரியார்னு ஒருத்தர் அவர் வந்தார். அப்போ அவர் கூட வந்து சைத்தன்ய மகாபிரபு பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிந்தது, இவர் நம்மளோட மிகப்பெரிய ஒரு வேதாந்தியா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா வேதாந்தியா இருந்து ஏன் இப்படி வந்து இந்த ரோட்ல வந்துட்டு அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா மகாபிரபு அதையும் வந்து விளக்குனதுக்கு அப்புறமா அந்த சர்வபௌம பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து அந்த வேதாந்தத்தை எல்லாம் எடுத்து தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, சைத்தன்ய மகாபிரபுவோட அவரு வந்துட்டு நாம சங்கீர்த்தனத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இங்க பல உதாரணங்கள் வந்து கொடுக்குறாங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், நம்மளுடைய இஸ்கான்ல இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இல்லையா. எல்லா விதமான நிலையில இருக்கிறவங்க, எல்லா விதமான வயதுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து ஒன்னா கிருஷ்ண பிரேமியை வந்து அனுபவிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இல்லையா. ஒரு முறை நான் பிருந்தாவனத்துல நான் சேவை செய்துக்கிட்டு இருந்த நேரத்துல வேர்ல்டு ஹோலி நேம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம வந்துட்டு இஸ்கான்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாள்ல வந்து என்னாச்சு அப்படின்னா, அங்க உலகத்துல நம்மளுடைய இஸ்கான் அமைப்பு பல நாடுகள்ல இருக்கு. அதுல 22 நாடுகள்ல இருந்து குறிப்பிட்ட சில டிவோட்டிகள் வந்திருந்தாங்க. 22 நாடுகள்ல இருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நகர சங்கீர்த்தனம் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. சைனால இருந்து வந்திருந்தாங்க, சைனீஸ் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் வந்திருந்தாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யன்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க. இப்படி பல நாடுகள், ஒவ்வொரு நாடுக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு அந்த ஒரு தனி அடையாளம் இருக்கு இல்லையா. அவங்களுடைய உருவம், பேச்சுவார்த்தை, மொழி எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனா எல்லாரும் அந்த ஒரே இடத்துல ஒன்னா பாக்குறதுக்கு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அவங்க வந்து ஜாலியா வந்து டான்ஸ் ஆடி பாடி போறத பாக்குறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு கருணை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கிருஷ்ண பிரேமையானது வந்து போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு அவர் கடினமா வந்து உழைக்கிறாரு. அவருடைய பாதையை பின்பற்றி பிரபுபாதரை பின்பற்றி அவருடைய சீடர்கள் இன்றும் வந்து இந்த முயற்சியில வந்து இருக்கிறாங்க. அதுல நம்மளும் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? கிளாஸ் புரிந்ததா? எஸ் பிரபு, புரிஞ்சது பிரபு. பிடிச்சிருந்ததா? எஸ் பிரபு. நல்லா இருந்தது பிரபுஜி. ஏதோ நீ வாட்டுக்கு பேசிட்டு போ, எங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் போகணும் அப்படிங்கிறீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப கொஞ்சம் வேற கிளாஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ரெகுலரா நான் கிளாஸ் கொடுக்க வர முடியல. அது முடிஞ்ச உடனே திரும்ப நம்மளுடைய தினசரி சைத்தன்ய சரிதாமிரதம் அது தொடங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஓகே, கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்போ நீங்க இப்போ வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் கிளாஸஸ் தான் இருக்கீங்க இல்லையா? இப்போ அதுக்கு வந்து இப்ப நாங்கெல்லாம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அப்படி நாங்க ஜாயின் பண்றதா இருந்தா நாங்க என்ன பண்ணணும்?
இப்போ மாலைங்கிறது டெய்லி ஜெபிக்கிறது வழக்கமா இருக்கு. பாகவதத்தோடதும் நம்ம கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதையும் சரி, இப்போ சைத்தன்ய சரிதாமிருதம், இப்போ பக்தி சாஸ்திரி பக்தி வைபவங்கிறது வந்து ஃபுல்லுமே பாகவதத்தை பத்தி தான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ அதுல வந்து நாங்க ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கிளாஸஸ் நாங்க ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பிரபுஜி? படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? இஸ்கான் குடும்பம் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லும் உங்களோட வீடியோட ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் பக்தி வைபவ் பக்தி சாஸ்திரியில எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்க கேளு அப்படின்னு, அதனாலதான் கேட்கிறேன். பண்ணலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம இந்த வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்ல நம்ம அவங்க எப்போ கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மட்டும் கேட்பாங்க, நீங்க எந்த கோவில்ல வந்து கனெக்டடா இருக்கீங்க, யாரு கூட கனெக்டடா இருக்கிறீங்கன்னு. அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து அந்த கோர்ஸை ஃப்ரீயா பண்றாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட் அதை வந்து காசுக்கு பண்றாங்க, ஃபீஸ். இப்ப மாயாப்பூர் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு நேத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பக்தி சாஸ்திரி, ஆனா அதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கு. அப்புறமா நான் இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அவங்க வந்து ஃப்ரீயா தான் பண்றாங்க. பட் அவங்க இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுல வேற யாரும் வந்து பக்தி சாஸ்திரி, ஏன்னா நீங்க இன்னும் பக்தி சாஸ்திரி முடிக்காததுனால முதல்ல பண்ண வேண்டியது பக்தி சாஸ்திரி தான். யாருக்காவது வந்து பக்தி சாஸ்திரி படிக்கணும்ன்ற அந்த ஒரு விருப்பம் இருந்தா நீங்க வந்து என்னைய தனியா தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. ஆனா அதுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு ஏதாவது அப்ராக்சிமேட்டா ஏதாவது தெரியுமா பிரபுஜி? அதுதான் இப்ப சொன்னேன் நான், அதான் இப்ப நான் சொன்னேன். ஒரு இன்ஸ்டியூட் ஃபீஸ் வாங்கி தான் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அந்த ஃப்ரீயா சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட்டை எப்படி கான்டாக்ட் பண்றது, அவங்க அந்த கோர்ஸ்ல எப்படி சேர்றதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து யாருக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க என்னைய தனிப்பட்ட முறையில தொடர்பு கொள்ளுங்க. பக்தி சாஸ்திரி இல்ல ஏற்கனவே இதுல யாராவது ஒருத்தவங்க பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க இருக்கிறீங்க, பக்தி வைபவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அதை என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்றேன். ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. வேற ஏதாவது யாருக்காவது கேள்வி இல்ல சந்தேகம், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு கிளாஸ் நல்லா இருந்தது பிரபு. பிரபு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரேம வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது நமக்கும் அந்த பிரேம அதிகரிக்கும்னு சொன்னீங்க இல்லையா பிரபு, அது அது எப்படி பிரபு? அதுதான் ஃபுல் கிளாஸ் சொல்லியிருக்கேன். நீங்க திரும்ப அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். இல்ல பிரபு, நம்ம இப்ப சப்போஸ் அவங்களுக்கு மாலை எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க பிரபு. நேத்து அப்படிதான் நடந்தது பிரபு. நேத்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து 1 வருஷமா நான் சொல்லிட்டே இருந்தேன், அவங்க டெம்பிளுக்கு வரவே இல்லை. நேத்து அதிசயமா நான் அந்த டெம்பிளுக்கு வரேன் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு போனேன். அப்புறம் மாலை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே ஒரு 2 ரவுண்டு பண்ண வச்சோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மைண்டே ரொம்ப அமைதியாயிடுச்சு, நான் எங்க இருந்தேனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி வர்றது வந்து சந்தோஷம் எடுத்துக்கணுமான்னு கேக்குறேன் பிரபு. கண்டிப்பா அது சந்தோஷம் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் நமக்கு பிரேமை எப்படி அதிகமாகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், ஒரு நாள் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்லன்னு நமக்கு வந்து இந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்றதுனால நம்ம ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வந்து மத்தவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஹரிநாமத்தை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம மத்தவங்க யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாமலே நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு நாள் ஜெபம் பண்ணாட்டா எனக்கு வந்துட்டு அந்த நாளே வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு வேகா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாமே வந்துட்டு அந்த ஹரிநாமத்துக்கு மேல நமக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு, ஒரு சுவை அதிகமாகிறதுடைய ஒரு அறிகுறி. எஸ் பிரபு, தேங்க்யூ பிரபு. அப்படிதான் இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற யாருக்காவது? ஓகே, நோ क्वेश्चन. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தருக்கும் பணிவான வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே